அஸ்லாம் வலைக்கும். எல்லாம் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம சேனல்ல இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிறது கட்டி சோறு தான். வெறும் ஈஸி, வெறும் சிம்பிள், வெறும் டேஸ்டியும் கூட. இந்த சோறு யாருமே பிடிக்காதுன்னு சொல்ல மாட்டாங்க. அந்த அளவுக்கு விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப டேஸ்டா இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும். ஒரு 2 நாள் ஆனாலும் இது கெட்டு போகாது. வெளியூர் பிரயாணம் செய்யறவங்க கட்டி சோறு கட்டி தான் இதை எடுத்துட்டு போவாங்க. இது ரொம்ப பாரம்பரியமான சாப்பாடு. வாங்க எப்படி செய்யலாம்னு பார்த்துலாம் இப்ப வீடியோக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு இதுக்கு தேவையானது, நான் இன்னைக்கு 1/4 படி தான் அரிசி எடுத்திருக்கேன். அதுக்கு கையினால 2 உருண்டைகளாக நான் எடுத்திருக்கேன். அதனால ஃபர்ஸ்ட் அலசிட்டு அதுக்கப்புறமா அது சத்தனமா ஊற போடுறோம். ஊற போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம தேங்காய் ஒரு 3 மூடி எடுத்துக்கிட்டேன். 1.5 தேங்காய் போல எடுத்து நல்லா திருவி பால் புழிஞ்சு எடுத்து வந்திருக்கேன். ஒரு சட்டி அளவுக்கு, ஏதாவது ஒரு சட்டி அளவுக்கு நீங்க அரிசி லெவல் பார்த்து அளந்து எடுத்துக்கோங்க. அதே அளவுல தேங்காய் பால் ஒரு அளவும், தண்ணிப்பால் தண்ணிப்பால், தேங்காய் பால், புளி எல்லாம் கரைச்சது எல்லாமே 2 அளவு எடுத்துக்கணும். ஓரளவு நம்ம தண்ணி எடுத்தோம்னா 2 அளவு அது மாதிரி எடுத்துக்கணும். எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம இன்னைக்கு குக்கர்ல தான் நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். குக்கர்ல வச்சு நீங்க எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக தேவைப்படும். அதனால 3 கரண்டி போல எண்ணெய் ஊற்றி பட்டை மிளகாய், கடுகு, கடலைப்பருப்பு இது எல்லாத்தையும் தாளிச்சிருங்க. போட்டு தாளிச்சிட்டு கருவேப்பிலையும் சேர்த்து நீங்க தாளிச்சிடலாம். தாளிச்சிட்டு இதுக்கு மஞ்சத்தூள் மட்டும் தான் நம்ம போட போறோம். வேற எந்த தூளும் நம்ம போட போறது இல்லை. மஞ்சத்தூளும் நல்லா ஒரு கரண்டி போல நீங்க போட்டு அதுல தாளிச்சிருங்க. தாளிச்சிட்டு அதுலயே நம்ம அளந்து வச்சிருக்க அந்த புளி தண்ணி, தேங்காய் பால் தண்ணி எல்லாத்தையும் சேர்த்து 2 அளவு தண்ணியை அதிலே ஊத்திருங்க. ஊத்திட்டு அதுக்கப்புறம் நம்ம சோம்பு சீரகத்தூள் ரொம்ப கம்மியா 1/2 ஸ்பூன் அளவுக்கு நீங்க போட்டுக்கலாம். போட்டுட்டு நம்ம இப்ப அளந்து வச்சிருக்க தண்ணி எல்லாத்தையும் அதிலே சேர்த்துட்டோம். உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நீங்க உப்பு செக் பண்ணி பாத்துங்க. உப்பு எவ்வளவு இருக்கு அப்படிங்கிறத நீங்க செக் பண்ணி பாத்துருங்க. பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம அரிசி, புழுங்கல் அரிசி தான் நான் எடுத்திருக்கேன். அந்த புழுங்கல் அரிசியை நம்ம ஃபர்ஸ்ட் அளந்தத்தோடையே நம்ம தண்ணியில ஊற வச்சிடணும். ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம பால்லாம் ஊற்றிட்டோம் இல்லையா, அதில் அரிசியும் போட்டு குக்கர் மூடி போட்டு ஒரே ஒரு விசில் விட்டுருங்க. ஒரே ஒரு விசில் விட்டுட்டு இப்போ விசில் ஆவி அடங்கினவனையே அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு கீழே இறங்கி வச்சு ஆவி அடங்கிடணும். அது வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் விட்டுட்டு, கொஞ்சம் நீங்கள் அவசரமாக பார்க்குறீங்கன்னு சொன்னால் அந்த கேஸை நம்மளே எடுத்து விட்டுறலாம். அந்த விசில் உள்ள கேஸை நம்ம எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ஒரு பெரிய பாத்திரத்துக்கு, இதை விட நம்ம பெரிய பாத்திரத்துக்கு ஒன்று வச்சு நம்ம அதை அப்படியே இதுலேருந்து சாதங்களை எடுத்து, சோறு எடுத்து அப்படியே அதுக்கு மாற்றிடணும். அப்படி மாற்றிட்டாதான் உங்களுக்கு சூப்பராக இருக்கும். ஏன்னா இந்த குக்கர் செய்கிற மெத்தட் நான் பழைய நம்ம வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். டக்குன்னு மாற்றிட்டா தான் சூப்பராக இருக்கும். இதை சட்டிலையும் நம்ம செய்யலாம். தம் போடுற லெவலில் எப்படி நீங்கள் தம் போடுவீங்களோ அதே லைவில் இதே மெஷர்மெண்ட்டில் நீங்கள் தம் போடுற மாதிரியும் செய்யலாம். ஆனால் இன்னைக்கு நான் குக்கரில் நான் உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன். வெரி ஈஸியாக. சட்டிலையும் இதே மாதிரி நீங்கள் செய்யணும்னு சொன்னால் சாதாரண சட்டியில் நீங்கள் இதே மாதிரியே இந்த குவான்டிட்டிலேயே வச்சு நீங்கள் சூப்பராக செய்யலாம். செம்மையாக இருக்கும், சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்கள். அந்த ரோலில் தெரிகிற டேஸ்ட் ஃபுட் ஹாரிஸ் வீவ்ஸை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. மறக்காமல் கமெண்ட் பண்ணி, லைக் பண்ணி, ஷேர் பண்ணிடுங்க. அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், பார்த்து பயன்பெறலாம். நம்ம புது புது டிஷ்ஷான நம்ம எல்லாத்தையும் நம்ம உங்களுக்கு கொண்டு சமர்ப்பிச்சுக்கிட்டே இருக்கிறோம். அதனால நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதே போல் உங்களுக்கு நிறைய வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் சப்ஸ்கிரைப்.